ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சொல்லு கொஞ்சம் கீழே இருக்குங்க. மைக்க கொஞ்சம் கீழே இருக்கீங்க. பேசாத சார் நீ சொல்லு. பேச வேண்டாம். ஏதோ கொஸ்டின் இருக்கா? மீடியா ஊடகங்களுக்கு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நேற்றே சொல்லிவிட்டேன். இன்றைக்கி மீண்டும் ஒரு முறை சொல்ல அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெற்ற ஒரே நாடு பத்திரிகையினுடைய 25வது ஆண்டு விழா வெள்ளி விழா நிகழ்வில் மதிப்புக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சில கருத்துக்களை, ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், தேர்தல் காலங்களில் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம்தான் அது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி இப்போ முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு. இதில் சதவீதம் எவ்வளோன்னு யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஸோ பேச்சுக்கு வேணால் சொல்லலாமா இருக்கும். இப்போ 19% வந்திருக்குது. என்னை பொறுத்தவரை சதவீதமாக சொல்ல முடியாட்டாலும் கூட அதிமுக கூட்டணியோடு என்டிஏ தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். அதாவது பேசுவதற்கு நிச்சயமாக இணக்கமாக தான் இருக்கும். அதிமுகவில் கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் இருந்து நாங்கள் அன்றைக்கே சந்திச்சிட்டோமே. அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. நாங்கள் அன்றைக்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அவங்க வீட்டில் உட்கார்ந்து எல்லாமே பேசியிருக்கிறோம். முழுமையாக திருப்தியாக இருக்குது. 100% எங்களுக்கு ஓகே. அப்படி நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். நான் எல்லார்ட்டையும் நான் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு சமயம் வரும்போது நான் சொல்கிறேன். திமுகவில் தான் என்ன கொள்கையாக இருக்குதா இப்போ? இல்லை தவறு இல்லை நீங்கள் தவறாக சொல்கிறீங்க. வகுப்புக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே இருந்தது கிடையாது. அதிமுக வகுப்புக்கு எதிராக அதுவும் என்னைக்கு இருந்தாங்க? இல்லை அதாவது அவங்க என்ன, அதாவது இல்லை அது கொள்கை, அதாவது கொள்கை ரீதியாக ஒன்றும் இல்லைங்க. என்னென்னா அவங்க சில கொள்கை முடிவுகள் எடுத்திருக்காங்க. நாங்கள் அதை சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். இல்லை பல்வேறு வலுவான என்ன கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். உங்களுக்கும் அது தெரியும். நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான். அவங்க கூட்டணியில் இருக்கும்போது 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போதே நீட்டு தேர்வு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். ஆனால் என்னென்னா அவங்க மக்களை ஏமாத்துகிற திசை திருப்புற வழியில் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க.
ஆமாம், நீங்கள் இப்போ நீங்களே எடுத்துக்கிடுங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லணுமா வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய கடமையா இல்லையா? சமத்துவ நீதி வந்து இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எங்கேயுமே சமத்துவ நீதி இல்லை. அதாவது ஆண் பெண் வித்தியாசம் அதிகம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் போனால் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. அங்கே சமத்துவம் இல்லை, சமூக நீதி ஆண் பெண்ணுக்குள்ளே இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. மாணவர்களுக்கு மது பழக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எதையும் திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னே அர்த்தம் தானே. ரைட்டு, வரப்பேன்.